சோ அதான் ஹரி, நம்ம பேசின மாதிரி 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா? காங்கிரஸே இந்த 2 விஷயத்துல டிவைட் இருக்குன்னு சொல்லணும். ஹை கமாண்ட பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம பேசணும். கொஞ்ச நேரம் முன்னாடி பேசும்போது ஹை கமாண்டே பாத்தீங்க அப்படின்னா 2ஆ பிளவுபட்டிருக்கு இந்த விஷயத்துல. ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக வந்து நம்மளோட கஷ்டமான காலங்கள்ல இருந்திருக்காங்கல்ல, அதனால அவங்களோட இருந்து சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு பிரிவு நினைக்குது. அதே போல இன்னும் அடுத்து வரக்கூடிய 3 இயர்ஸ்க்கு ஒரு டஃப் லைன் இருக்கு. ஏன்னா பாஜக வந்து லோக்சபா ராஜ்யசபால எதிர்க்கணும். அப்படின்ற போது அவங்களுக்கு திமுக உடைய பெரிய ஒரு சப்போர்ட் தேவைப்படும் இல்லையா? ஏன்னா தேசிய அளவுல மற்ற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் doesn't have பட் any kind of good சஞ்சீவி, relationship. ஐ எம் ஜஸ்ட் பிளேயிங் த டெவில்ஸ் அட்வொகேட். அப்படி அந்த ஒரு கன்சிடரேஷன் இருக்குமானா, இப்போ இன்னைக்கு ஒரு லேட் ரியலைசேஷன் வச்சிருந்தா கூட்டணி நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்குமானா, தே வுட் ஹவ் லாஸ்ட் தெம் ஈவன் பிஃபோர் இல்லையா? ஸோ அந்த கட்டத்துக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க தயாரானாங்கன்னு பார்க்குறோம். இல்ல இப்ப என்ன எனக்கு சிக்னல் கிடைக்குது அப்படின்னா டெல்லியில they have given some kind of gag order. எல்லா லீடர்ஸ்க்கும் இத பத்தி பேச வேண்டாம், குறிப்பா திமுக பத்தி பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹை கமாண்ட் ஒரு கேக் ஆர்டர் கொடுக்கப்பட்டதா ஸோ தகவல் வந்திருக்கு. திமுகவை ஆதரிச்சோ அதனாலதான் பாத்தீங்க எதிர்த்தோவா அப்படின்னா இல்ல ஆதரிச்சு பேச வேண்டாம்னா? இல்ல திமுகவை பற்றி பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேக் ஆர்டர் வந்திருக்கிறதா தகவல். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா மற்ற கூட்டணி கட்சிகள் போய் அறிவாலயத்துல அவுட் கோயிங் சிஎம் ஸ்டாலின் சந்திக்கும் போது கூட காங்கிரஸ் யாரும் போகல இல்லையா? இது ரொம்ப நோட்டபிள் ஆப்சன்ஸ், ரொம்ப நோட்டபிள் ஆப்சன்ஸ். ஏன்னா யார் யாரெல்லாம் சந்திச்சிருக்காருன்னு பாக்குறோம். வைகோ சந்திச்சிருக்கிறார், திருமாவளவன் சந்திச்சிருக்கார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு இப்படி முக்கிய கூட்டணி கட்சிகள் சந்திச்ச போது காங்கிரஸ் பிரமுகர்கள் யாரும் அறிவாலயத்துல போய் முதலமைச்சரை அவர் அழைப்பு விடுத்தோ சந்திக்கலைங்கிறத பாக்குறோம்.